இவர்களின் துதியை சொல்லி வருவார் சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதமாக அதிசயமாக நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்கள் ஆதாரமே. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கரங்களை
கூடவே இருக்கிறேன். எனக்கு முடிவும் இல்லை, தொடக்கமும் இல்லை. எவர்லாஸ்டிங் காட், நித்திய நித்தியமாய் யுக யுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் இன்னைக்கு வந்து நாளைக்கு போறவில்லை. நம்ம நினைச்ச பிரகாரம் தெய்வத்தை கூடுறதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் அனாதி தேவன், அவர் ஆதி அந்தம், அல்பா ஒமேகா, முன்னிலவர் பின்னிலவர், தொடக்கம் முடிவு எல்லாமே அவர்தான். அவருக்குள்ளதான் இந்த உலகம் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. அவரால் அன்றி அணுவும் அசையாது. அவர்தான் நல்ல தேவன். அந்த தெய்வத்தை தான் சொந்த தெய்வமாக கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் வாக்கியம் உள்ளது. எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தை அநாதி. அந்த வார்த்தை உச்சரிக்கும் போது அப்பா தாத்தா தலைமுறையெல்லாம் தாண்டி நித்திய நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறது போல தெய்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கரங்களை அசைத்து, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்லா எவர்லாஸ்டிங் காட் கர்த்தரை ஆராதிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வார்த்தை மூலமா நம்மளோட பேசுறாரு. வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? ஆசையா இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஒவ்வொரு வாரமும் நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள். போன வாரத்தில் என்ன சொன்னார்? போன வாரத்தில் எசேக்கியேல் 36:36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுவேன், பாழானதை பயிரிடமாக்குவேன். அந்த வார்த்தை அதுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. இன்னைக்கு திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு குறைவு. ஆசீர்வாதங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்களா தான் இருக்கிறார். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம நிறைய ஃபெயிலியர், நிறைய தோல்வி. பிராக்டிக்கல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவருக்கு கேட்டா ஆசீர்வாதம் கேட்காம இருக்கவே மாட்டார். ஆனா பிராக்டிக்கல்ல நிறைய ஸ்டடீஸ் நமக்கு தேவை. நிறைய படிப்புரை பாடங்கள் நமக்கு தேவையா. ஏன்னு சொன்னா நான் 18 வயதுல இருந்து ஊழியத்தின் பாதையில் இருக்கிறேன். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்ல கொடுக்கிறவங்களா இருப்பாங்க, கர்த்தருடைய காரியங்களை தெரிந்தவர்களா இருப்பாங்க. பிராக்டிக்கல் லைஃப்னா நடைமுறை வாழ்க்கையில் ஃபெயிலியரா. எனக்கு அதன் அடிப்படையில் ஒரு சில ஆலோசனைகளை உங்களோடு சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. அதன் அடிப்படையில் ஒரு 3 காரியத்தை இந்த நாளில் நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை கேட்கிறது முக்கியம் இல்லை, அது என்ன செய்யணும்? கை கொள்ளணும். வசனத்தை நம்ம கேட்டு கேட்டு பழகிடும். கை கொள்றது இல்லை, கை கொண்டு பழகும். அந்த வார்த்தை எனக்காக எழுதப்பட்ட வார்த்தை. என்னை உருவாக்குறதுக்காக தேவன் எழுதியிருக்கிறார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்காக தேவன் எழுதியிருக்கிறார் சொல்லி பிராக்டிக்கலா நம்ம அந்த வார்த்தையை கொண்டு போவோம். அப்பதான் அது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகும். எத்தனை பேர் சக்சஸா வாழ விரும்புறீங்க? நல்ல கருத்து உயர்த்தி காட்டுங்க. சக்சஸா வாழ விரும்புகிறோம். 3 காரியத்தை நான் சொல்றேன். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் 2 வழியில நடக்கிற ஒரு மனுஷனை பத்தி வேதம் சொல்லுது. 2 வழி. அவனை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னா திரியாவரக்காரன். 2 வழியிலேயே நடக்கிற ஒரு ஆள். ஆனா வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்ம ஒரு வழியில நடக்கிறது தான் ஆண்டவர் விரும்புறாரு. 2 வழியை நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் தேர்ந்தெடுக்கவே கூடாது. நினைச்சா இங்கிட்டு போறது, நினைச்சா இங்கிட்டு போறது, எது நடந்தாலும் அப்படி போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது.
அவன் ஐஸ்வர்யவனா இருந்தா கூட நேர்மையா ஒரு வழியில நடக்கிறவனே அவனிலும் வாசி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. ஒரு வழியை சூஸ் பண்ணும். என்ன வழி? அந்த வழி ஒரு வழி. வேத வசனம் சொல்வது ரட்சிப்பின் வழி, பரிசுத்தத்தின் வழி, உண்மையின் வழி, உத்தமத்தின் வழி. இந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டா இந்த வழியை விட்டு விலகவே கூடாது. என்ன உயிர் போற காரியம் வந்தாலுமே ஒரு வழியை நான் சூஸ் பண்ணிட்டேன். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் இந்த வழியை விட்டு நான் வழியில போகவே மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் நம்முடைய வாழ்க்கையில், உறுதியான தீர்மானம், உறுதியான தீர்மானம். தானியேலை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அவன் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறான். பரிசுத்தத்தின் வழி, உத்தமத்தின் வழி, உண்மையின் வழி. அந்த வழியை விட்டு இன்றா கூட அவன் விலகவே இல்லை, சிறிதளவு விலகல. ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாதுன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் உறுதியான தீர்மானம். என்ன தீர்மானம்? வாயில தீர்மானம். வாயில தீர்மானம் பண்ணதில்லை, இருதயத்துக்குள்ள ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த தீர்மானத்தை விட்டு விலகவே கூடாது. நமக்கு ஒரு பாதை காட்டிட்டாரு. இந்த பாதையை நம்ம தெரிஞ்சுக்கல, அவர் தான் காட்டினார். அதுதான் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிஞ்சுட்டு ஒரு பாதையை அவர் காட்டிட்டார். இந்த பாதையில நம்ம சரியாக நடக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கிறார். ஒரே பாதை, ஒரே வழி, இரு வழி இல்லை. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இரு வழி இல்லை, ஒரே வழி. அந்த வழி எப்படிப்பட்ட வழின்னு கேட்டா இடுக்கமான வழி. விசாலமான வழி ஒன்று இருக்கு, உலகத்தெல்லாம் போற பாதை. ஆனா இந்த இடுக்கமான வழியில நிறைய சோதனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விசுவாச மக்களை கூட்டு பாருங்க, நான் கடந்து வந்த பாதை அவ்வளவு மோசமான பாதை. அவங்க சொல்றாங்க சாட்சியா, அப்படி கடந்து வந்திருக்கேன். எத்தனை நெருக்கம், எத்தனை பாடு, எத்தனை பிரச்சனை, எத்தனை உபத்திரவங்கள், இது எல்லாத்தையும் கடந்து நான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பாடுபடல. ஆண்டவருக்காய் பிரகாசித்த ஊழியக்காரங்களை பாருங்க, அவங்களை கேட்டு பாருங்க. இந்த பாதையில நடக்கிறதுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கிறேன். இந்த பாதையை விட்டு வழிவிலகம் பண்ணுகிறதுக்கு விசாச அநேக வழிகளை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஒரு தீர்மானத்தில் இருக்கணும், நான் எதுவுமே செய்யணும். சொல்றேன், ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டோம். அந்த வழியில் நடக்க தீர்மானிச்சுட்டா கரெக்டாக கடைசி வரைக்கும் சரியா அந்த வழியிலேயே நம்ம எத்தனை பேர் ஆமை சொல்றேன். இடையில நிறைய வழிகள் இருக்குது உலகத்துல. சினிமாவும் பார்த்துக்கலாம், உலகமரமாவும் பார்த்துக்கலாம். அது எங்க போய் முடியும்னா இன்னைக்கு ஒண்ணுமே நடக்காது. நீங்க நினைச்சுக்காதீங்க, நான் தவறுதான் செய்யறேன், நான் தப்பான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, லைஃப் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு, லைஃப் எனக்கு எந்த ப்ராப்ளம், நல்லா இருக்கேன், நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா தான் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல போய் பிரச்சனைகளுக்கு சிக்கிக்கொள்ளும். அதனால வேத வசனம் சொல்லுது, நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் சொல்லி பைபிள். தரித்திரன், நேர்மையா நடக்கிற ஒரு தரித்திரன், தன் வழியை தெரிந்து கொண்டு நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் தான் வாசி. ஐஸ்வர்யவானா இருந்து மனப்போன போக்குல இஷ்டத்துக்கு தன் வழியை தீர்மானம் பண்ணி நடக்கிறவங்க இல்லை. ஒரு வழியை தீர்மானம் பண்ணிட்டேன், அந்த வழியில கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் நான் அருமையாய் நடந்து போக விரும்புகிறேன். ஒரு சிலர் நினைச்சா ஒரு வழி போவாங்க, இல்லாட்டி தன்னுடைய இறுதியத்துக்குள்ளே ஒரு வழியை தீர்மானிச்சுட்டு அவங்க நடப்பாங்க. நம்முடைய வழி ஒரே வழியாக இருக்க வேண்டும், அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் ஒரே வழியில் நடக்க விரும்புகிறீங்க? ரொம்ப கஷ்டம் அந்த வழியில் நடக்கிறது. விசுவாச ஜீவியம் ரொம்ப சர்வசாதாரணமான காரியம் இல்லை. கடிவாளம் கட்டிட்டு, குதிரைக்கு கடிவாளம் கட்டிட்டு போற மாதிரி இந்த வாழ்க்கை. ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது, ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியாது, மற்றவங்க செய்யறதை நம்ம செய்ய முடியாது. கட்டுக்கோப்பா வாழ்ற ஒரு வாழ்க்கை, அதுதான் தீர்மானத்தின் வாழ்க்கை. வாய் தவறி பேசிட முடியாது.
அடுத்தவங்க பேசுற மாதிரி பேசிட்டு இன்னைக்கு ஒன்று பேசி நாளைக்கு ஒன்று பேசி வாழ முடியாது. ஒரு வழியை தீர்மானம் பண்ணணும். அந்த வழியில கடைசி வரைக்கும் உண்மை உத்தமமாக நாம் நடக்க வேண்டும். கரங்களை உயர்த்து உடனே சொல்லுவேன். கரங்களை உயர்த்து உடனே சொல்லுவேன். நீதிபதியின் புஸ்தகம் 28:18 வாசம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான 2 வழியில் நடக்கிறவனோ உங்களுக்கு நிச்சயமா வரும். வார்த்தை குறிச்சு வைக்க தயவுசெய்து பிள்ளைங்க கவனிங்க. உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு நான் சொன்னேன், அநேக ஆசீர்வாதங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால நடக்கிற கண்டினியூட்டி ப்ராசஸ். இதெல்லாம் நான் சொல்றேன், வெள்ளி தட்டுல வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமானம். ஏற்ற நேரத்துல தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய வார்த்தை சொல்ல உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான 2 வழிகளில் நடக்கிறவன் அவற்றை ஒன்றில் விழுவான். நிச்சயம் 2 வழியில நம்ம நடக்கவே கூடாது. ஒரு வழியை தீர்மானம் பண்ணியாச்சு. இந்த வழியில நடந்தா எதை செய்ய முடியாது, உலகப்பரமான காரியங்களை செய்ய முடியாது, தவறான பாதைக்கு போக முடியாது, தவறான இடத்துல நிற்க முடியாது, தவறான நண்பர்களோடு இருக்க முடியாது. அந்த உறுதியான டிசிஷன், அதுதான் நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அதுதான் மெயின். ஒரு இடத்துல டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுங்க. விலகி நில்லுங்க. சொந்தக்காரங்க இருக்கலாம், ஃபோர்ஸ் பண்ணலாம், விலகி நின்று பாருங்க. கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி அவங்க முன்னாடியே கர்த்தரை உயர்த்தலாம். ஏளனப்படுத்தலாம், அவங்களை ஏளனமா பேசலாம். ஆனா நீங்க சொல்லணும், நான் உறுதியான தீர்மானத்தோட இருக்கிறேன், ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டேன். சுட்டு போட்டாலும் துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க, நான் அந்த வழிக்கு போக மாட்டேன். எத்தனை பேர் வாடி விரும்புறீங்க? கர்த்தருக்கு சொல்லுங்க. நீ செய்யறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா என்பதை நினைத்து பார்த்து செய்யுங்க. பாட்டு பாருங்கன்னா அந்த பாட்டு என்ன போட்டுருக்கா, ஐஸ்வர்யமான காட்டிலும் தரித்திரன் வாசி போட்டு. ஒரு வழி பரிசுத்தத்தின் வழி, உண்மையின் வழி, உத்தமத்தின் வழி, நீதியின் வழி. முடிவு பண்ணிட்டேன், தொடவே மாட்டேன். நம்ம எப்பயுமே எதை சொல்லி பழகிட்டோம் கேட்டா, தானியேல் ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தலாகாதுன்னு சொல்லி தன்னுடைய இதயத்தில் தீர்மானம் பண்ணான். அவனுடைய காலத்தில் அங்க ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, நல்ல கொடுமையான ஆகாரம், குஸ்தியான ஆகாரத்தை கொடுத்தாங்க. அது அந்த காலம், அது மொத்தம் தான் அப்ப இருந்துச்சு. இப்ப என்ன காலம்? இன்னைக்கு என்ன காலம்? டெக்னாலஜி காலம். நீ எந்த டெக்னாலஜியை தேர்ந்தெடுக்கிற அப்படின்றத தானியேல், இந்த காலத்தின் தானியேலுடைய தீர்மானம். எந்த உன்னுடைய ஹீரோ நீ பைபிள பார்க்கணும், ஏசாமி பார்க்கணும். அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, அவருடைய உத்தமம், அவருடைய காரியங்கள் உன்னை பிரதிபலிக்கும். வழி அப்படிப்பட்ட வழியா இருக்கும். அமை சொல்லுங்க, சொல்லுங்களேன். உத்தமமாய் நடக்கிற, அதான் உத்தமம், உத்தமமா நடக்கிற ஜீவி அந்த ஜீவி, அந்த வழி உத்தமமான வழி. இதுல வரணும் தீர்மானம் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டம். நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து அவ்வளவு சுலபம் இல்லை. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் என்ன வச்சுக்கிறாங்க, சர்ச்சுக்கு போய் பாட்டு பாடிட்டு வார்த்தையை கேட்டுட்டு நம்ம மனம் போன போக்குல ஜீவிக்கிறது இல்லை. ஸ்பிரிச்சுவல் பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம எல்லாமே கட்டுப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை, கட்டுப்படுத்தி வாழ்றது சொல்றேன். இன்னைக்கு முந்தி ஒரு படம் பண்ணி சொல்லுவாங்க, என்னன்னா உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, உன்னை யாருன்னு நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், உன் செல்போனை நீ கொடுத்தா உன்னை யாருன்னு நான் சொல்றேன். ஃப்ரெண்டெல்லாம் நீ சொல்ல வேணாம், அதுக்கு பட்டன் லாக்லாம் போடுறாங்க. பட்டன் லாக் போட்டு போட்டு யார் கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். யாருக்குமே தெரியக்கூடாது இந்த பட்டன் லாக். அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியக்கூடாது. அந்த பாட்டுல அதில் பிசாஸ் பாருங்க, அதையும் ஒரு தந்திரமா வச்சு ஏன் திறந்தே வை, திறந்து வச்சா எல்லாம் தெரிஞ்சுக்கும். நானும் அதனால திறந்து வைக்கக்கூடாது, முடியும். நம்முடைய வழி, நான் தாய்மார்களுக்கு சொல்ல, இங்க இருக்க யூத்துக்கு சொல்றேன், ஒரு வழியை தீர்மானம் பண்ணிக்கலாம். அந்த வழியில நடக்க நம்ம பிரயாசப்படுறோம். கடைசி வரைக்கும் கரெக்டா இருக்கும். சபையிலேயும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் எங்கேயுமே ஒரே மாதிரி காட்டிட்டு போகணும். நம்மளை ஒரே மாதிரி எல்லாருமே காட்டணும். ஒரு வழி தீர்மானம் பண்ணணும். அந்த வழியில கடைசி வரைக்கும்
நாம் சரியாக நடக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மார்க் 11:4. இயேசுவாமி ஒரு பிரயாணம் பண்ணணும். எரிகோவில இருந்து எருசலேம் ஆண்டவர் போறார். அப்ப ஆண்டவர் கேட்கிறாங்க, நீங்க பிரயாணம் பண்றதுக்கு எப்படி போக போறீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நேரா போனீங்கன்னா 2 வழியில கட்டப்பட்ட ஒரு கழுதை. அந்த கழுதை உண்மையில நான் சொல்றேன், அது லைஃப்லயே 2 வழியில கட்டப்பட்டு வாழ்க்கை முழுவதும் வீணா போயிருக்கும். இயேசுசாமி சந்திக்காம இருந்திருந்தா, இயேசுசாமி மாத்திரம் அதை அழைக்காம இருந்தா அது என்னைக்குமே இருவழி சந்தையில தான் கட்டப்பட்டிருக்கும். 2 வழியில தான் நிக்குது அந்த கழுதை. ஆனா இயேசுசாமி சொல்றாரு, அவரு ஒரு வழியில அதை கொண்டு போக விரும்புறேன். என்ன வழி? எருசலேம் பரிசுத்த நகரத்துக்கு நேரா அதை நான் வழி நடத்த விரும்புகிறேன். அது கட்டப்பட்டிருந்த இடம் எது? இருவழி. இருவழி சந்தையில கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை. அது உருட்ட மாத்திர நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்றேன், நம்ம ரட்சிக்கப்படாத முன்னாடி என்ன வேணாலும் செய்வோம், மன விரும்புறதை செய்வோம், நமக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம், எங்க போகணும்னு நினைக்குமோ போவோம். ஆனா கர்த்தர் நம்மள்ட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, பரிசுத்தமான ஒரு இடத்துல, உத்தமமான இடத்துல, உண்மையான இடத்துல நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்கள் போய் வெளியிலே இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். போதும். ஆண்டவர் சொல்றாரு, அது இருவழி சந்தையில கட்டப்பட்ட கழுதை. அதை டிராக்கை மாத்த விரும்புறேன் நான். எங்க நோக்கி? எருசலேம் நோக்கி. அது வாசலவே கட்டப்பட்டிருந்தான். அதை யாருமே மதிக்கல, யாரும் அதை சட்டம் பண்ணல. அதுக்கு தனியா ஒரு கொட்டகை போட்டு ஒரு கூடாரம் போட்டு அதை வைக்கல. அது வாசல்ல இருந்துச்சு, அதை சட்டம் பண்ணல. வாசல்ல எதை வச்சுட்டு போனோமே? செருப்பு மாதிரி தான் இருந்திருக்கு. நான் சொல்றேன், நம்முடைய வழி ஒரு டிசிஷன் எடுத்து இந்த வழியில போகணும்னு சொல்லி நம்ம தீர்மானிக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை வெத்து செருப்பு. நான் சொல்றேன், அந்த கழுதைக்கு யாரு இருந்தாங்க? சொந்தக்காரர் இருந்தாங்களா, இல்ல எஜமான் இருந்தாரா? எதுவுமே தெரியல. அந்த ஒரு இருவழி சந்தையில அது கட்டப்பட்டிருச்சு. எங்கிட்டு போகணும்னே தெரியல. ஒரு வாசல் கட்டப்பட்டிருக்கு. ஆனா ஏசாமி பாருங்க, அவர் நினைச்சிருந்தா என்ன சொல்றது, பல்லக்கிலே போயிருக்க முடியும். பெரிய ஒரு ராஜாக்கள் பயணம் பண்ற ஒரு இதுலயே போயிருக்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை கலட்டுங்க. ஏன் கலட்டுங்கன்னு சொல்றாருன்னு கேட்டா, அது எருசலேம் நோக்கி பயணம் பண்ணும். யாருக்காக அது பயணம் பண்ணும்? என்னை சுமக்கும்படி அது பயணம் பண்ணும். எனக்காக அது பயணம் பண்ணணும். எத்தனை பேர் இந்த வசனம் புரிஞ்சவங்க கலந்து வைத்து காட்டுங்க. நம்ம என்னைக்கோ ஒரு நாள் ரசிக்கப்படாம அந்த காலத்துக்கு இருளுக்குள்ள கிடந்தோம். ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு தேவன் நம்மை அழைச்சார், இந்த கழுதையை போல. இப்ப ஏசாமி அது மேல இருக்கிறார். யாருக்காக நீ வாழணும்? அவருக்காக வாழணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், வெள்ளிக்கிழமை மாத்திரம் வாழ்ற வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை முழுவதுமே அவருக்காக நான் வாழ்வேன். இந்த ஊர்ல இருந்தாலும் நான் அவருக்காக வாழ்வேன், வெளியூருக்கு போனாலும் அவருக்காக வாழ்வேன், வெளிநாட்டுக்கு போனாலும் அவருக்காக வாழ்வேன். அவரை தூக்கி சுமக்கிறது தான் என்னுடைய முக்கியமான பணி. எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? அப்படி அந்த கழுதை ஒருவேளை புதுசா ஒரு நாய் கட்டி இருக்கிறத பாத்தீங்கன்னா, அந்த நாயை போய் நீங்க புதுசா அவுக்க முடியாது. எந்த மிருக ஜீவனுமே புதுசா போய் அவுக்கும் போது அது உங்களோட கோஆபரேட் பண்ண. ஆனா இந்த கழுதை என்ன செஞ்சுன்னா, அவுத்தோன்னு அந்த பாட்டு வருது. அவுத்து அது கொஞ்சம் மக்காத்தனம்லாம் பண்ணவே இல்லை, அது பாட்டுக்கு வருது. வந்தோடனே அவர்கள் துணியை விரித்தார்கள். ஆண்டவர் அது மேலே ஏறி உட்கார்ந்தார். இதுக்கு முன்னாடி இந்த கழுதைய ரோட்ல போற ஒருத்தன் கூட மதிச்சதில்லை. வாசலருகே கட்டப்பட்டிருந்துச்சு, இருவழி சந்தையில கட்டப்பட்டிருந்துச்சு. இப்ப அந்த கழுதை நடக்குது. அங்க வேத வசனம் பொழுது முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் இயேசு ராஜாவை போற்றினார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இந்த கழுதை பேரையும் சொல்றாங்க.
மரக்கிளைகளை கொடிகளை கொண்டு வந்து இந்த கழுதைக்கு போடுறாங்க. அது ஜம்முன்னு மேல போயிட்டே இருக்கு, நடந்து போயிட்டே இருக்கு. நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கை அநேகர் போற்றத்தக்கதாக, அநேகர் பாராட்டத்தக்கதாக வாழ வேண்டும் என்று சொன்னா இயேசுவை தூக்கி சுமக்கிறது மாத்திரம் இல்ல, ரூட்டை மாத்தி வேற ரூட்டுக்கு நீங்க வாங்க. எத்தனை பேர் ரூட்டை மாத்த விரும்புறீங்க? சினிமா, எந்த சினிமா போட்டாலும் புது சினிமா போய் பார்க்கறது, சீரியல் போய் பார்க்கறது, சீரியல் பார்க்காம தூங்குறது இல்லை, அதை ஓடாது, அதை ஓடாது. இப்படியே தான் இருக்கும். நம்ம பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு சபையினுடைய கட்டுமான காரியங்களை மாத்திரம், அட்மாஸ்பியரை மாத்திரம், அடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த அட்மாஸ்பியர் மாறும். இல்ல, இயேசு வர வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் எப்படி இருந்தோனோ அப்படியே நான் இருப்பேன் நினைச்சா உங்களை மாத்த யாருனாலே முடியாது. எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? கரத்தை உயர்த்து ஒரு இல்லையா? கரத்தை உயர்த்து. அதுதான் பழைய போட்டோலாம் எடுத்து பார்க்கணும், ஆல்பம்லாம் எடுத்து பாருங்க. உங்க பழைய ஆல்பம்லாம் எடுத்து பாருங்க. இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, இந்த பிகினிங் நம்முடைய தொடக்க காலம் எப்படி இருக்கு, எடுத்து பார்க்கணும். 10 வருஷத்துக்கு ஒரு டைம், 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எப்படி நான் மாறி இருக்கேன், அதே மாதிரி இருந்தேன்னா நீங்க அதை பார்த்து சந்தோஷப்பட பாருங்க. அப்ப இருந்த மாதிரி இருக்கேன் பாருங்க, ஒரு மாற்றம். அதே பங்கர குளத்திலே அப்படியே பரிதாபமாகவே நான் இருக்கிறேன். மாறணும். மாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். மாற்ற விரும்புறாரு. நம்முடைய காரியங்கள் எல்லாமே மாறணும். ஏன் கேட்டா, நம்ம ஒரு வழி பாதையில பயணம் பண்றதுக்காக தேவன் தெரிந்துபட்டார். அதான் நான் சொன்னேன், உண்மையான பாதை, உத்தமமான பாதை, பரிசுத்தமான பாதை முடியவே முடியாது. நான் வேற பாதை தேர்ந்தெடுத்துட்டேன், இது சாக்கடை, இது ஒரு அசுத்தமான பாதை, அதையும் போய் காலை வச்சுட்டு இதுலயும் அதான் ஆத்துல ஒரு காலு. நல்ல பழமொழிலாம் நம்ம விட்டோம்னா எப்படி சொல்லுவோம் பழமொழி? 2 படகுல பயணம் செய்யற ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஒரு படகை தீர்மானிங்க, ஒரு பாதையை தீர்மானிங்க, ஒரு வழியை தீர்மானிங்க. ஆபிரகாமை பத்தி பேசினா அவ்வளவு சந்தோஷம் இருக்கும், கை உயரும். 100 கோடி கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு, 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு. அதெல்லாம் பிராக்டிகல் லைஃப், பிராக்டிகல் லைஃப். நான் நிறைய டச் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேகமா நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் 2வது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜாக்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனா அவங்க இடையில உலகத்தை கம்பேர் பண்ணியே தன்னுடைய வாழ்க்கையை அவர்களே கெடுத்து போட்டாங்க. உலகத்தை பாக்குறாங்க, அவங்க வாழ்ற மாதிரி இவங்களும் வாழணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு நாள் உலகத்துல வாழ்ற மக்கள் மாதிரி வாழணும்னு நினைக்காதீங்க. நீங்க வாழ்ற மாதிரி உலகத்தின் மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. நம்ம வாழ்க்கை ஸ்டைல் வேற. உலக மக்கள் வாழ்ற மாதிரி ரோட்ல போற நாய் கூட வாழ்ந்து போயிடும். ஆனா நம்மளை மாதிரி இந்த உலகம் மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறவர்கள், நம்மை மாதிரி ஜெபிக்கணும், நம்ம மாதிரி பரிசுத்தமா வாழணும், நம்மை மாதிரி உத்தமமாய் ஜீவிக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஜெபம் நம்ம பண்ண வேண்டும். என்னை மாதிரி அவங்க வாழணும். அப்ப நான் எப்படி லைஃப் ஸ்டைல்ல மாறலா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் உலகத்தை யோசித்து பார்த்து நாங்க அவங்கள மாதிரி இருக்கிறோம், இவங்கள மாதிரி இருக்கிறோம், இப்படியே வாழ்க்கை கெடுத்து போட்டாங்க. உன் ஸ்டைலுக்கு மத்தவனை கூப்பிடு, மத்தவங்க ஸ்டைலுக்கு நீ போகாத. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க ஸ்டைலுக்கு மத்தவங்களை இழுங்க, மத்தவங்க ஸ்டைலுக்கு நீ போகாதீங்க. எலியா அந்த ஜனங்களை பார்த்து சொல்றான், எந்த மட்டும் 2 நினைவு. முதல்ல என்ன பார்த்தோம்? 2 வழி. இங்க என்ன பார்க்கிறோம்? 2 நினைவு. இந்த நினைப்பு தான் குழப்பவே இருக்கு. 2 நினைவு இருக்க கூடாது, ஒரு நினைவு இருக்கணும். அது எப்படிப்பட்ட நினைவா இருக்கணுமா? 2 நினைவுனால குந்தி குந்தி நடப்பீர்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா தான் நடந்தாங்க. ஆனா ஒரு காலை வச்சுக்கிட்டே நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா அவங்க லைஃப் அப்படிதான் இருந்தது. 2 காலை வச்சு வேகமா நடந்து போய் கர்த்தர் நமக்கு வச்சிருக்க ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, உயர்வுகளை நம்ம போய் கண்டடையலாம். ஒரு காலை வச்சுட்டே நடக்கணும்னு நினைச்சா எப்படி? கொண்டி அடிச்சுக்கிட்டே நடந்திருக்காங்க. குந்தி குந்தியே நடக்கிறீங்களே. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். எப்படி வார்த்தை தெரியுமா? இந்த டைம் நான் சொல்றேன், அந்த காலத்துல பாகால் விக்கிரகாராதனை எல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா, இன்னைக்கு இருக்க காரியம் இன்னும் பயங்கரமா போகும்.
இன்னும் அதிகப்படியா போயிட்டே இருக்கும். நல்ல காரியத்துக்கு அதை பயன்படுத்துங்க. விக்கிரக ஆராதனை, பாகால் காரியங்கள், பாகால் தெய்வமான பாகால்கிட்ட போங்க, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை சேவிங்க. யாரை சேவிக்க போகிறீர்கள்? அவர் ஒன்றும் சொல்லவில்லை. பைபிள் போட்டு பரிதாபமான வார்த்தை, எவ்வளவு போட்டுசா பேசுறாரு பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தியே நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். அவனை தெய்வம் ஜனங்கள் பிரதியுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை. நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க பாருங்க. கர்த்தர் பேசிட்டு இருக்காருமா, எதை மாத்தணுமோ மாத்திருங்க. பிரசங்கம் பண்ணது என்னுடைய வார்த்தை. உங்க வாழ்க்கையில உயர்வு வந்தால் நான் நிற்பேன். அதே மாதிரி ஒரு தோல்வி வரும்போது அந்த இடத்துல துக்கத்தோட பாஸ்ட் நிக்க வைக்காது. ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, ஒண்ணு நல்ல சபைக்கெல்லாம் வருவாங்க, பைபிளை கொண்டு வருவாங்க, வசனம் கேட்பான், எல்லாம் கேட்பேன், எல்லாம் நடக்கும். அதனால ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் நினைவு என் நினைவு இல்லை, உன் வழி என் வழி இல்லை. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறது இல்ல, உன் வழி மாதிரி என் வழி இல்ல. உன் நினைவை காட்டணும், என் நினைவு மேலோங்கி இருக்கு. உன் வழியை காட்டணும், என் வழி பெருசு. ஏன் நினைவுக்கு வா. கர்த்தரை கேளுங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த அதே சிந்தை எனக்குள்ளே இருப்பதாக. ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்க. இயேசுசாமி திங்க் பண்ணா என்னங்க திங்க் பண்ணுவாரு? இயேசுசாமி திங்க் பண்ணா என்ன திங்க் பண்ணுவாரு? அந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள இருக்கட்டும், அந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும். இயேசுசாமியை போல சிந்திக்க பழகுங்க. இந்த உலகத்தில் நான் சொல்றேன், எல்லாமே மாயை, எல்லாமே ஒழிந்து போகும், எல்லாம் மாறி போகும். கிறிஸ்துவுக்காய் வாழுகிறவர்கள் சிறப்பாக எழுந்து நிற்பார்கள். அநேகர் நீதிப்படுத்தும் ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல சதா காலம் பிரகாசிப்பார்கள் போட்டிருக்கு. எத்தனை பேர் பிரகாசிக்க விரும்புறீங்க? நான் சொல்றேன், ஒரு டிகிரியை வாங்கிட்டு கதையை முடிச்சு போற வாழ்க்கை இருந்தது. அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் இருக்கு. வாழ்க்கை உயர்ந்து போய்கொண்டே இருக்கணும். ஏதோ படிக்க வச்சாங்க, ஒரு டிகிரியை வாங்கிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு, இன்னைக்கு எத்தனையோ பேர், நான் சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன், நிறைய பேர் தேவையில்லாத நினைவு நினைத்தது நிமித்தமா மதுரை தெருக்கள்ல பிச்சைக்காரர்களாக சுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவனை போய் ஸ்டடி பண்ணா கேட்கிறான். ஒருத்தர் சென்னையில பார்த்து கேட்டாங்க, என்னடா படிச்ச? வாழ்றதுக்கு முழுவதும் ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா, ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஒரே நினைவுதான். என்ன நினைவு? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர், பாகால் தெய்வமானால் பாகால். யார் தெய்வம்? உன் நினைவு கர்த்தரை பின்பற்றுகிற நினைவா இருக்கும். நினைச்சா ஜெபம் பண்றது, நினைச்சா பைபிள் வாசிக்கிறது, நினைச்சா பாட்டு கேட்கிறது, நினைச்சா இஷ்டம் போல இருக்கிறது. ஒரு நினைவு தான், கர்த்தர் தான் என் நினைவு. அவர் தான் நம்முடைய நினைவா இருக்கும். 2 வழி, 2 நினைவு. 3வது வேகமாக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 3:8. அந்தபடியே உதவிக்காரரும் என்ன நாட்டம்? உங்களுக்கு எல்லாம் நாட்டம் சொல்லுப்பாரு. ஒன்னு இருக்கா 2 இருக்கா? ஆனா பைபிள் சொல்லுது 2 தான். அப்படியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். சர்ச்சுக்குள்ள இருக்கவங்க எப்படி இருக்கணும் பைபிள் போட்டு கேட்டா 2 நாக்கு இருக்க. நம்ம பைபிள் தப்பா சொல்லுதா? நமக்கு 1 நாக்கு தான் இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது 2 நாக்கு, 2 நாக்கு போட்டு. 2 வழி இருக்கக்கூடாது, 2 நினைவு இருக்கக்கூடாது, 2 நாக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, பிபிசி வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம். பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. 2 நாக்கா பேசக்கூடாது. ஒரு சில சாதிப்பாங்க, நீங்க சொன்னீங்க, சொன்னா சொன்னு சொல்ல போறோம், இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறோம். 2 நாக்கு இருக்கு. பேசுனா உண்மையை பேசு, இல்லாட்டி பேசாம இருக்கு.
இப்போ ஒன்று பேசுறது காலைல விடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்று பேசுறது. நமக்கு ஒரே நாக்கு தான் இருக்கும். காலையில சொல்லணுங்க. நான் சொல்றேன், சின்ன வயசுல இருந்து நம்மள நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, சபையில விசுவாசிகள் பார்ப்பாங்க. ஒரு சிலர் அந்த வாயின் வார்த்தையில மாறி 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 பேசுறது. இரு நாக்குள்ளவர்களா நம்ம இருக்கக்கூடாது. சபைக்குள்ள உதவிக்காரராக இருக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், விசுவாச ஜீவியை செய்விக்கிறவர்கள். எப்ப சொன்னேன் நான்? நீதானே சொன்னேன். இல்லையா, நான் சொல்லவே இல்லையே. சொன்னா சொன்னேன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. ஹரிச்சந்திரன் சொல்லுவாங்க தெரியுமா? யாரு ஹரிச்சந்திரன்? யாரு? பழமொழி சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்து விட்டுட்டாங்க. பொய்யே பேச மாட்டாங்க. அப்படி உண்மை பேசுறவங்க ஹரிச்சந்திரன். ஆனா விசுவாசிகள் என்ன பேர் கேட்டா, நீங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, 2 நாள். அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இல்லாத ஆளு. ஒரு சில ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் டம்பி பீஸ், ஸ்டாண்டர்டே இருக்காது. இதை நம்பி எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும், வேஸ்ட். சொன்னா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாட்டு பாடும். சொன்னை சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உண்மையின்றி யாரும். சொன்னா சொன்னதான். எங்கனையாவது மாத்தி பேசிருக்காரு பாருங்க. நம்ம அப்பா மாத்தி பேசவே மாட்டேன். நான் ஜெபிக்கிறதுலாம் ஒரே ஒரு காரியம். ஒரு நாளும் நான் வந்து தவறா மிகப்படுத்தி இருக்கிறதை இல்லாததை இருக்கிறதா மாத்தி 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 பேசக்கூடாது. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், வாலிப பிள்ளைங்க எல்லாம் கவனிக்கணும். இரு நாக்கு நமக்கு கூடாது. அந்த இருநாக்குள்ளவங்களை யாரோட கம்பேர் பண்றான்னு கேட்டீங்கன்னா, பைபிள் பாருங்க. இருநாக்குள்ளவங்க யாரா? இருநாக்குள்ளவர்கள் போத பார்ட்டியோட கம்பேர் பண்றாங்க. தண்ணி போடுறவன் முத நாள் நைட்டு பேசிட்டு இருப்பான், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே நான் பேசவே இல்லை, நான் என்ன பேசுறேன், அவ்வளவு பவ்யமா இருப்பேன். பைபிள் எதை கம்பேர் பண்ணுது பாருங்களேன். இருநாக்குள்ளவர்கள் மதுபான பிரியர், அவங்களோட போது அப்படி கம்பாரிசன். அப்ப குடியார பயல அப்படின்னு சொல்றதுக்கு இந்த 2 நாளுக்குள்ள பேசுறதுக்கும் ஒரே மாதிரி. நம்மளை பார்த்து குடியார பயல் அப்படி சொல்றதுக்கும் 2 நாட்கள பேசுறாங்கன்னு சொல்றதுக்கும் உண்மைதான். அதோட உடல வசனம் என்ன சொல்லுதுன்னா, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவங்க. இப்படிப்பட்டவங்க தான் என்னன்னா பேசுவோம். ஏன்னா அவன் சந்தர்ப்பவாதி. அன்னைக்கு அவனுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், அன்னைக்கு யாரு குடும்பத்தையாவது சொன்னா போதும், எதையாவது அபகரிச்சா போதும், அன்னைக்கு கதை முடிச்சா ஓகே. அவன் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறான். இழிவான ஆதாயம் எங்கிட்டு காசு கொடுத்தலாம் தெரியாது. யாரோட கம்பேர் பண்ண? இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவங்களோட. இழிவான ஆதாயம் எந்த தரமட்டமான சூழ்நிலையில இருந்து அந்த பணம் வந்திருந்தாலும் அதை இச்சிக்கிற ஒரு பணம். நான் உழைச்சாதான் எனக்கு சாப்பாடு. இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீங்களும் வந்திருக்கீங்க. வந்திருக்கவங்க கொஞ்சம் பேர் தான். ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை பிளஸ் பண்ணி அனுப்பலாம், அவ்வளவுதான் என்னுடைய கடமை முடிஞ்சு. ஆனா அப்படி விரும்புறதே இல்லை. நான் எதை செஞ்சாலும் உண்மை உத்தமம் தான். எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த வேலையை சரியா பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? மாஸ்டர் அப்படிதான் இருக்கணும் சாகர வரைக்கும். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா 100 வயசு வரைக்கும் கூட இருப்பேன். நான் போகும்போது இங்க இருக்க சின்ன பிள்ளைங்க கூட சொல்ல முடியும், மாஸ்டர் பர்ஃபெக்டா இருப்பாரு, சொன்னபடியே இருப்பாரு. ஒரு வழிதான் அவருடைய வழி. உலகம் பாராட்டு பிரகாரம் வாழ்ந்துட்டு போனான். ஒரு மனிதனுடைய முடிவு தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்களும் இந்த உலகத்தை விட்டு போவீங்க. ஒரு சிலர்லாம் அடக்க ஆராதனை நிற்கும் போது நான் தான் பேசணும், நான் தான் நின்று பேசணும். ஒரு கல்யாண ஆராதனை நிற்கும் போது நான் தான், எங்க சர்ச் பிலிவர், எங்க பொண்ணு, எங்க மாப்பிள்ளை, நான் வளர்த்திருக்கிறேன், நான் சத்தியத்தில் நடத்திருக்கேன் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு இழப்பு நடக்கும் போது அந்த இடத்துல பாஸ்டர் வந்து நிற்கணும். ஒருவேளை பாஸ்டர் மரித்தா விசுவாசிகள் அந்த இடத்துல வந்து நிற்கணும். கண் கலங்கி கதறி அழுகணும். அதுதான் ஒரு உண்மையான வெற்றியின் ஜீவியம். உலகத்துல எப்படினாலும் ஏமாத்தி, அவனை ஏமாத்தி, இவனை ஏமாத்தி, இதை செஞ்சு அதை செஞ்சு எப்படி வேணாலும் வாழலாம். உண்மையான வழியில, உத்தமமான வழியில, ஒரே நினைவுல, ஒரே நாக்கில் வாழலாம். சொல்லுங்க எல்லாரும் எழுந்து கண்கள் கூடி ஆசீர்வாத திரும்பித்தாக சமாதானத்தோடு வழிவிட்டு அனுப்பும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவருக்கும் கர்த்தருடைய வருகை மட்டும் மாறாமல் நிலைத்து உள்ளதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.